இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படட்டும். இன்றைய தினத்தில் காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் அதன்படி நடக்க நீங்கள் தீர்மானித்து அதன்படி கர்த்தருக்கு பிரியமான வழிகளை நடந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை கட்டி வருகிறார். இன்றைய தினம் நாம் வாசிக்கிற வசனம் என்னவென்றால் சங்கீதம் 146 2வது வசனம். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த சங்கீத பகுதி நீங்க தொடர்ந்து வீட்டுல உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா வாசிச்சு பாருங்க. அந்த தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன், அதாவது பாடுவேன், எப்பொழுதும் அவருடைய துதியை நான் சொல்லி வருகிறவனாய் காணப்படுவேன், பாடுகிறவனாய் காணப்படுவேன் என்று எல்லாருக்கும் முன்பாக சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், எந்த சூழ்நிலையிலும் மனுஷர்கள் மூலமாக எனக்கு ரட்சிப்பு வராது. எந்த சூழ்நிலையிலும் மற்றவர் ஜனங்கள் மூலமாக, ராஜாக்கள் மூலமாகவோ, இல்லை நான் நம்பி இருக்கிற வயல்கள் மூலமாகவோ, ஆட்டுக்கடாக்கள் மூலமாகவோ எனக்கு விடுதலை வராது, எனக்கு சுகம் வராது, எனக்கு நல்ல காரியம் நடக்காது. எல்லாவற்றையும் செய்கிறது என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். அதனால அவர் மாத்திரம்தான் இதுவரைக்கும் என்னை உயிரோட காப்பாற்றி வந்திருக்கிறாரு. அவர் மாத்திரம்தான் எல்லா யுத்தங்களின் மேகங்கள்ல இருந்து எல்லாவற்றிலும் இருந்து என்னை ஆண்டவர் காப்பாற்றி ரட்சித்து வருகிறார். இனிமேல் என்னை காப்பாற்றி வருவார். அதனால நான் என் இருதயத்துல ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன். அந்த பொருத்தனை என்னன்னா, நான் உள்ள மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி துதிச்சு கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார். அவர் மூலமா அறிவிக்கப்பட்ட காரியங்கள் தேசங்களை குறித்த காரியங்களா இருக்கலாம், வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களா இருக்கலாம், ஒருவேளை அந்த வருகைக்குரிய காரியங்களா இருக்கலாம், அத்தனையும் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய வாயில எப்பொழுது ஒரு துதி, எப்பொழுதும் பாடல் பாடிக்கொண்டே இருக்கிறது. அவருக்கு கிடைக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பாடிக்கொண்டு துதித்து கொண்டே இருக்கிற ஒரு உன்னத அனுபவம் உள்ள ஒரு மனிதனாய் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டதன் விளைவு ஆண்டவரையே உறுதியை பிடித்து கொண்டதுனால எந்த மனுஷனும் அவனை தோக்கடிக்கவே முடியல, எந்த மனுஷனும் அவரை பக்கம் நெருங்க முடியல. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஜெயத்தையும் கிருபையும் கட்டளையிட்டு ஆண்டவர் வல்லமையுள்ள ஒரு ராஜாவாய், பராக்கிரமம் நிறைந்த ஒரு ராஜாவாய் பயன்படுத்தி வந்திருக்கிறார். இன்றைய தினம் நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் கொண்டவர்களை நாம் மாற்றிக்கொள்வோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எப்படி எல்லா நேரத்திலையும் பாட முடியும், நம்ம தனியா நின்று பாடிட்டு இருந்தோம்னு நம்மள ஏதாவது தப்பா நினைப்பாங்க. அப்படி இல்லை. உங்க இருதயத்துல நீங்க ஆண்டவரை துதித்து பாடுங்க. பாருங்க, உலகத்தார் நம்ம பார்க்கும் பொழுது சினிமா பாடல்களை தன்னை அறியாமல் பைக்ல போகும் பொழுது, கார்ல போகும்போது நின்று கொண்டு ஏதோ ஒரு ராகத்தை அமைத்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி பாடுகிறவர்களை குறித்து நம்ம பார்க்கிற ஒரு சாதாரண மனிதனை நம்ம இருக்கக்கூடாது. அவர்கள் பாடுகிறதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிரம்பி பாடுகிறவர்களாய், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவரை துதிக்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோமே. ஆனால் யாருமே நமக்கு முன்பாக நிற்க முடியாதபடி எல்லாருக்கும் முன்பாக நம்மளை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். தாவீதை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி உங்களையும் மேன்மைப்படுத்துகிறது அதிக நிச்சயம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்ப நான் உள்ள மட்டும் கர்த்தரை துதிப்பேன். அப்பா, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிப்பேன், அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது எப்படி பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றினானோ, அதே போல எங்கள் வாழ்க்கையில் அப்பா நாங்கள் உண்மை துதிக்கவும் உண்மை கீர்த்தனம் பண்ணவும் நாங்கள் பொருத்தனையை ஏறெடுக்கிறோம் சுவாமி. எல்லா சூழ்நிலையிலும் உண்மை உயர்த்துகிறவர்களாய், உண்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் அப்பா இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்லப்பா, எங்களையும் அப்பா மேன்மைப்படுத்தி உயர்த்தி மற்றவர்களுக்கு முன்பாக அப்பா மிகவும் அப்பா ஒரு பிரயோஜனமுள்ள மகளாய் நிற்க எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய போகிற அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் இருதயத்தை அப்படிப்பட்ட அப்பா காரியங்கள்ல காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பா, துதியின் சத்தத்தினாலும் அப்பா பாடல்களின் சத்தத்தினாலும் எப்பொழுது எங்கள் இருதயம் நிரம்பி காணப்பட அதை எப்பொழுது செய்து கொண்டு இருக்க என் தேவனாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். கிருபையும் இரக்கமும் எங்களை காத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.